ஹே காய்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேன், நீங்களும் சூப்பராக நம்புறேன். எனக்கு என்ன வீடியோவில் பார்க்க போகிறோன்னா, லேப்டாப்பில் பிசியில் நம்ம எப்படி ஓஎஸ் சேஞ்ச் பண்ணுறது அப்படின்றத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்ப்போம். ஸோ வந்து வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கைஸ், நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். ஸோ வந்து நம்ம வந்து ஓஎஸ் மாற்றணும் அப்படின்னா நமக்கு வந்து ஃபஸ்ட்டு தேவைப்படுறது என்னென்னா கவர்மெண்ட் லேப்டாப் ஒன்று, அப்புறம் வந்து ஒரு பென்ட்ரைவ், கண்டிப்பாக பென்ட்ரைவ் வேணும். ஒரு 8GB பென்ட்ரைவ் வேணும். அது நீங்கள் வந்து ஒரு 4GB இல்லைனா 2GB பென்ட்ரைவ் வச்சிங்கன்னா அதெல்லாம் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்காது. ஏன்னா நம்ம வந்து ஓஎஸ் ஃபஸ்ட்டு பூட் பண்ண போகிறோம். ஸோ வந்து அதனால் வந்து கண்டிப்பாக ஒரு 8GB பென்ட்ரைவ் தேவைப்படுது. நம்ம இப்போ இன்ஸ்டால் பண்ண போகிற ஓஎஸ் வந்து Windows 7. ஸோ வந்து நமக்கு 8GB இருந்தாலே போதும். இன்கேஸ் நமக்கு வந்து அப்கிரேட்டாக Windows 10 Windows 11 இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து ஒரு 24GB அப்புறம் வந்து 16GB அந்த மாதிரி பென்ட்ரைவ் நம்ம வந்து அந்த மாதிரி நீங்கள் அடாப்ட் பண்ணிக்கலாம். ஸோ வந்து நம்ம இப்போ 8GB வந்து Windows 7 இன்ஸ்டால் பண்ணுறதால நம்ம வந்து ஓஎஸ் பூட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து பென்ட்ரைவ் வந்து நம்ம வந்து வச்சுருக்கேன். ஸோ அந்த பென்ட்ரைவ் வந்து நம்ம ஓஎஸ் பூட் பண்ணுறதுக்கு நம்ம லேப்டாப்பில் வந்து கனெக்ட் பண்ணி பூட் பண்ணலாம். ஸோ வந்து பூட் பண்ணுறதுக்கு என்ன சாஃப்ட்வேர் இருக்குது அப்படின்றது டீட்டெயிலாம் நான் வந்து இங்கே நான் ஒரு லிங்க் கொடுக்குறேன். ஸோ நான் போய் செக் பண்ணி பாருங்கள். நான் ஆல்ரெடி வந்து பூட் பண்ணுறது எப்படி அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ நான் இந்த வீடியோலையும் சொல்கிறேன் எப்படி பூட் பண்ணணும் அப்படின்றத. யூமி அப்படின்ற ஒரு சாஃப்ட்வேர் இருக்கும். அதை நீங்கள் கூகுளில் போய் சர்ச் பண்ணி எடுத்தாலும் சரி, நீங்கள் வந்து வேறு ஏதாவது சாஃப்ட்வேர் கெட் இன் டு பிசி நான் ஆல்ரெடி சொன்னல அந்த மாதிரி நீங்கள் போய்ட்டு சர்ச் பண்ணி யூமி அப்படின்ற சாஃப்ட்வேர் எடுத்தாலும் சரி. ஸோ வந்து யூஎஸ்பி பூட்டபிள் டிரைவர் அப்படின்னு போட்டாலே வந்துடும். ஸோ வந்து அந்த யூமி சாஃப்ட்வேர் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிக்கிட்டா உங்களுக்கு வந்து ஸோ நீங்கள் இன்ஸ்டால் பண்ண தேவையில்ல. ஸோ டபுள் கிளிக் பண்ணாலே அது வந்து ஆப்ஷன் காட்டும். ஸோ வந்து ஃபஸ்ட்டு வந்து என்ன காட்டும்னா உங்களோட பென்ட்ரைவ் எந்த பென்ட்ரைவ் இருக்குது அப்படின்றத காட்டும். ஸோ வந்து நீங்கள் ஒரு 8GB வந்து ஹெச்பி பென்ட்ரைவ் இல்லைனா சாண்டிஸ்க் பென்ட்ரைவ் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் வந்து அது நேம் காட்டும். ஸோ அந்த நேம் கொடுத்துட்டு நீங்கள் ஃபார்மேட் பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் முன்னாடியே ஃபார்மேட் பண்ணிங்க. இல்லைனா இங்கேயும் ஃபார்மேட் ஆப்ஷன் இருக்கும். ரைட் சைடில் வந்து ஃபார்மேட் ஆப்ஷன் இருக்கும். ஸோ நீங்கள் ஃபார்மேட் பண்ணுற மாதிரி இருந்தாலும் ஃபார்மேட் பண்ணிக்கலாம். ஸோ வந்து அதுக்கு கீழே வந்து நீங்கள் வந்து எந்த ஓஎஸ் போட போகிறீங்க, என்ன பூட் பண்ண போகிறீங்க அப்படின்ற எல்லா டீட்டெயிலும் இருக்கும். ஸோ வந்து நம்ம Windows 7 அப்படின்றது வந்து அங்கே Windows 7 Windows 8 அப்புறம் Windows 10 எல்லாமே இருக்கும். ஸோ வந்து நம்ம Windows 7 Windows 8 Windows 10 அப்படின்ட்டு கொடுத்துக்கலாம். பட் ஆனால் நம்ம பூட் பண்ண போகிறது வந்து Windows 7 தான். ஸோ வந்து அதனால் பிரச்சனை கிடையாது. அதுக்கடுத்து என்னென்னா நம்ம வந்து பூட் பண்ணுறதுக்கு அந்த ஃபைலை செலக்ட் பண்ணணும். ஸோ வந்து அந்த iOS ஃபைலை வந்து நம்ம செலக்ட் பண்ணணும். ஸோ அதை செலக்ட் பண்ண உடனே நம்ம வந்து நெக்ஸ்ட் கொடுத்துட வேண்டாம். நெக்ஸ்ட் கொடுத்தோன்னா அந்த பூட்டபிள் ஃபார்மேட் மாதிரி ஒரு ஸ்க்ரீன் வந்து பாப்பப் ஆகும். ஸோ அந்த பாப்பப் ஆகிறது நம்ம வந்து பூட் ஆகும். ஸோ அந்த பென்ட்ரைவில் வந்து நம்ம அந்த பென்ட்ரைவ் எஜெக்ட் பண்ணக்கூடாது, பென்ட்ரைவ் ரிமூவ் பண்ணக்கூடாது. நம்ம பூட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த பென்ட்ரைவ் எதுவுமே பண்ணக்கூடாது, அப்படியே அந்த பென்ட்ரைவ் மாட்டியே இருக்கணும். ஸோ வந்து பூட் ஆகி ஃபுல்லாக வந்து 100% ஆனதுக்கப்புறம் ஸோ வந்து அது டோட்டலாக ஓவரால் அப்புறம் வந்து நெக்ஸ்ட்டு கேட்கும். ஸோ வந்து நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு நீங்கள் வந்து அந்த பென்ட்ரைவ் நீங்கள் எஜெக்ட் பண்ணிக்கலாம். எஜெக்ட் பண்ணிட்டு அதே லேப்டாப்லேயே அந்த ஓஎஸ் வந்து நீங்கள் வந்து போடணும் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணணும்னா இப்போ வந்து ஒரு போர்டு இருக்குல்ல, இப்போ லேப்டாப்போட போர்டு எங்கே கனெக்ட் ஆகுது அந்த யூஎஸ்பி அப்படின்றத வந்து நீங்கள் கரெக்டாக அக்யூரேட்டாக பார்த்துக்கோங்க. ஏன்னா கொஞ்சம் ப்ராசஸ் வந்து ஸ்பீடாக ஆகிறதுக்கும் ஒரு சான்சஸ் இருக்குது. ஸோ வந்து நம்ம வந்து லெஃப்ட் சைடில் வந்து நம்ம மாட்டிருக்கேன். ஸோ வந்து லெஃப்ட் சைடில் தான் போர்டு இருக்குது. ஸோ வந்து லெஃப்ட் சைடில் மாட்டினதுக்கு வந்து ஸோ வந்து நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா நம்ம வந்து F12 அமுக்கணும். F12 அமுக்குனா உங்களுக்கு வந்து அந்த பயாஸோட என்ன எல்லா டீட்டெயிலும் காட்டும். உங்களோட எந்த பென்ட்ரைவ் வந்து உங்களுக்கு விசிபிளாக இருக்குது. லேப்டாப் ஆன் பண்ண உடனே நம்ம மடிக்கணினி தமிழ்நாடு மடிக்கணினி அப்படின்னு காட்டும். ஸோ வந்து அது காட்டின உடனே உங்களுக்கு வந்து F12 ப்ரெஸ் பண்ணுங்கள். F12 ப்ரெஸ் பண்ணால் உங்களுக்கு வந்து அந்த பூட்டபிள் ஃபார்மேட்டோட எல்லாமே காட்டும். ஸோ வந்து எந்த பென்ட்ரைவ் நீங்கள் யூஸ் பண்ணிருக்கீங்க, ஹெச்பி பென்ட்ரைவா இல்லை சாண்டிஸ்க் பென்ட்ரைவா வேறு என்ன பென்ட்ரைவ் யூஸ் பண்ணிருக்கீங்களோ அந்த பென்ட்ரைவோட காட்டும். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ண உடனே அந்த யூமி சாஃப்ட்வேர் வந்து விசிபிள் ஆகும். விசிபிள் ஆனோடனே நீங்கள் வந்து அந்த Windows 7 இன்ஸ்டால் பண்ணுறீங்களா அப்படின்னு வந்து நீங்கள் வந்து கர்சரை கேட்கும். ஸோ வந்து அதை கிளிக் பண்ணோன்னா விண்டோஸோட ப்ராசஸுக்கு உள்ளே போயிடும். உள்ளே பண்ணோன்னா நமக்கு வந்து லோட் ஆகும். லோட் ஆனதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா சில டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்லாம் கேட்கும். ஸோ வந்து அதை நம்ம வந்து அக்செப்ட் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்தோன்னா நமக்கு வந்து டிரைவ் இருக்கும். ஸோ வந்து நம்ம டிரைவில் வந்து அந்த டிரைவோட உங்களுக்கு வந்து எந்த டிரைவ் வேணும் எந்த டிரைவ் வேணாம், ஏதாச்சும் ஒரு ஃபைல் முக்கியமான ஃபைல் இருக்குன்னா சி டிரைவ் மட்டும் தான் நமக்கு வந்து எல்லாமே வந்து நம்ம எரேஸ் பண்ண போகிறோம். ஸோ வந்து சி டிரைவ் மட்டும் நம்ம பார்த்துக்க வேண்டியதா. சி டிரைவில் வந்து அந்த ஓஎஸ் பூட் பண்ண போகிறோம். ஸோ வந்து சி டிரைவ் மட்டும் ஃபார்மேட் பண்ணிக்க வேண்டியதா. அதுக்கு மேலே வந்து ஸ்டோரேஜ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து நம்ம டெலிட் பண்ணிக்க வேண்டியதா. 350 MB இருக்கும். ஸோ வந்து நம்ம ஃபார்மேட் பண்ணிட்டு நம்ம வந்து நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட்டு கொடுத்தோன்னா நமக்கு வந்து அந்த ஓஎஸ் ப்ராசஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ வந்து 1 to 100% வரை ஆகும். ஸோ வந்து அதுக்கு அடுத்தடுத்து ப்ராசஸ் ஆகிட்டு அவங்களுக்கு ரீஸ்டார்ட் ஆப்ஷன் ஆகும். ஸோ வந்து அந்த 100% ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு ரீஸ்டார்ட் காட்டும். ஸோ வந்து நீங்கள் ரீஸ்டார்ட் கொடுத்துட வேண்டியதான். ரீஸ்டார்ட் கொடுத்தோன்னா திரும்பியும் அதே ப்ராசஸ்லேயே வந்து நிற்கும். எதுக்காக அப்படின்னா நம்ம வந்து இன்ஸ்டாலேஷன் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ வந்து அதை வந்து நம்ம வந்து ப்ராசஸ் கரெக்டாக ஆகுதா அப்படின்றதுக்காக அந்த ப்ராசஸ் வந்து அதே அந்த இடத்துலேயே வந்து திரும்பியும் நின்றோம். ஸோ நம்ம வந்து பென்ட்ரைவ் வந்து ஒரு வாட்டி ரிமூவ் பண்ணிட்டு திரும்பியும் வந்து நம்ம மாற்ற மாதிரி இருக்கும். எப்படி அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு டைம் ரீஸ்டார்ட் ஆகுதுல்ல, அந்த ரீஸ்டார்ட் ஆகிற பட்சத்தில் நீங்கள் அந்த செகண்டை நீங்கள் எடுத்து டக்குன்னு மாட்டிடுங்க. மாட்டினா உங்களுக்கு வந்து அந்த ப்ராசஸ் அங்கேயே போய் நிற்கும் போது உங்களோட கிராஃபிக் கார்டு எல்லாமே வந்து அதை செக் பண்ணும். இன்கேஸ் இல்லை அப்படின்னா அதே ப்ராசஸ்லேயே அப்படியே இருக்கும். அதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து திரும்பியும் ரீஸ்டார்ட் ஆகும். ரீஸ்டார்ட் ஆனோடனே
உங்களுக்கு வந்து அந்த யூசர் நேம் அப்படின்ற ஒரு டீட்டெயில் காட்டும். ஸோ உங்கள் யூசர் நேம் என்ன அப்படின்றத வந்து நீங்கள் கொடுத்துட வேண்டியதான். யூசர் நேம் கொடுத்ததுக்கப்புறம் உங்களோட OS வந்து கம்ப்ளீட்டாக இன்ஸ்டால் ஆகிறதுக்கு கீழே வந்து ஒரு கலர் பட்டன் மாதிரி விசிபிள் ஆகும். ஃபுல்லாக வந்து இன்ஸ்டால் ஆகி முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து விண்டோஸ் வந்து ஓப்பன் ஆயிரும். அதோட விண்டோஸ் ஓப்பன் ஆனோன்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு பண்ண வேண்டிய என்னென்னா, உங்களுக்கு வந்து நம்ம வந்து எப்போவுமே லேப்டாப் எடுத்தோன்னா நம்ம வந்து புதுசாக லேப்டாப் வாங்கணும்னா நம்ம வந்து விண்டோஸில் இருக்க அந்த ஸ்க்ரீன் சேவர் மட்டும் தான் நம்ம மாற்றுவோம், அந்த பேக்ரவுண்ட் மாற்றுவோம். ஸோ அந்த மாதிரி நம்ம பேக்ரவுண்ட் மாற்றியாச்சு. மாற்றினதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம வந்து இந்த ஸ்க்ரீனோட ரெசல்யூஷன் இருக்குல்ல, ஸோ அதை வந்து நம்ம கண்டிப்பாக இன்க்ரீஸ் பண்ணணும். ஏன்னா அது ரொம்ப பெருசாக இருக்குது. ஸோ அதனால் வந்து நம்ம வந்து கரெக்டான அளவு, அக்யூரேட் அளவு வச்சுருக்கணும். ஸோ அதனால் அந்த ஸ்க்ரீன் ரெசல்யூஷன் வந்து பக்காவாக கரெக்டாக வச்சாச்சு. வச்சதுக்கப்புறம் நம்ம வந்து பக்காவாக வந்து எல்லாமே இன்ஸ்டால் பண்ணிட்டோம். ஸோ வந்து ஈஸியாக வந்து விண்டோஸ் வந்து OS போகிறது இதுதான். ஸோ வந்து சிம்பிள் அண்ட் சூப்பரான மெத்தடு. ஸோ வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து OS போகிறது தெரில அப்படின்னா இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி வந்து வேறு ஏதாச்சும் OS வந்து உங்களுக்கு போட்டு காட்டணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து OSம் வந்து பில்ட் பண்ணிட்டு உங்களுக்கு எப்படி போட்டு காட்டணும் அப்படின்ற எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு பக்காவாக சொல்கிறேன். ஸோ வந்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். ஸோ வந்து இதே மாதிரி வந்து இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ வேணா கண்டிப்பாக சேனல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க.